திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்துல காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட இளம் பெண்ணை அந்த பெண்ணோட உறவினர்கள் காரில் கடத்திட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த பெண்ணோட கணவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில 3 மணி நேரத்துல அந்த பெண்ணை போலீசார் மீட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எங்க நடந்துச்சு, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். மணப்பாறை அருகே உள்ள சித்தா நத்தத்தை சேர்ந்தவர் அஜித்குமார். இவருடைய வயது 27. இவர் அங்க இருக்கக்கூடிய தனியார் பிஸ்கட் ஏஜென்சியில வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இதே மாதிரி முடுக்கப்பட்டியை சேர்ந்தவர் சித்திரைவள்ளி. இவருடைய வயசு 26. இவர் காமராஜர் சிலை அருகே இருக்கக்கூடிய தன்னோட சகோதரியோட கணவர் முருகேசன் என்பவருடைய பிளாஸ்டிக் கடையில வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. சித்திரவள்ளி வேலை பார்த்துட்டு வரக்கூடிய கடைக்கு பிஸ்கட் கொடுக்கறதுக்காக போகும்போது அஜித்குமாருக்கும் சித்திரைவள்ளிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்குமான நட்பு காதலா மாறி 2 பேருமே கடந்த 2 வருஷங்களா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. 2 பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால சித்திரைவள்ளியோட பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 25ஆம் தேதி 2 பேருமே வீட்டை விட்டு வெளியேறி வயலூர் முருகன் கோவில்ல திருமணம் செஞ்சுக்கிட்டதோட மணப்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல பாதுகாப்பு கேட்டு புகார் மனுவுமே கொடுத்திருக்காங்க. பின்னர் 2 பேருமே சித்தானத்தத்தில் இருக்கக்கூடிய அஜித்குமாரோட வீட்டுல வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இதுக்கு இடையில சித்திரைவள்ளியோட பெற்றோர் தன்னோட மகள் வீட்டில் இருந்த 5 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை திருடிட்டு போயிட்டதா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கதா சொல்லப்படுது. இது தொடர்பான விசாரணைக்காக அஜித்குமார் மற்றும் சித்திரைவள்ளி 2 பேருமே மணப்பாறை காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. விசாரணை முடிஞ்ச உடனேயே 2 பேருமே ஒரு ஆட்டோவுல சித்தானத்தம் நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களை கண்காணிச்ச சித்திரவள்ளியோட சகோதரர் மலைச்சாமி, அக்காவோட கணவர் முருகேசன், அவருடைய தம்பி பிரகாஷ் 10க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து 2 கார்கள்ல மாணிக்கம் பிள்ளை சத்திரம் அடுத்த ஒரு பெட்ரோல் நிலையத்துக்கு அருகே சென்று கொண்டிருந்த ஆட்டோவை வழிமறைச்சி அதுல இருந்த சித்திரவள்ளிய கார்ல கடத்தி இருக்காங்க. இத அஜித்குமார் தடுத்தப்போ அவரை கீழே தள்ளிட்டு கார்ல கடத்திட்டு போயிருக்காங்க. இதுக்கு இடையில அஜித்குமார் காரை கையால தாக்கி மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா கார் வேகமா அங்கிருந்து போயிடுச்சு. இந்த சம்பவம் தொடர்பா அஜித்குமார் மணப்பாறை காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில விரைந்து போன மணப்பாறை காவல்துறையினர் யாகபுரத்துல அவரோட பாட்டி வீட்டுல அடைச்சு வச்சிருந்த சித்திரவள்ளிய கடத்தப்பட்ட 3 மணி நேரத்திலேயே பத்திரமா மீட்டிருக்காங்க. மலைச்சாமி, முருகேசன், பிரகாஷ் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கடத்தலுக்கு பயன்படுத்த காரையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது மட்டுமே இல்லாம தலைமறைவா இருக்கக்கூடிய சித்திரைவள்ளியோட தம்பி அழகர்சாமி உள்ளிட்ட 4 பேரை தேடிட்டு போறாங்க. காதல் திருமணம் செஞ்சு கொண்ட பெண் உறவினர்களால கடத்தப்பட்ட சம்பவம் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா மணப்பாறை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை நடத்திட்டு போறாங்க. காதல் பட பாணியில திருமணம் செஞ்சு கொண்ட பெண் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதற்கு மேல் பெண்ணை தொந்தரவு செய்யாம இருக்குமாறும் போலீசார் பெண் வீட்டாருக்கு எச்சரிக்கையை விடுத்து இருக்காங்க. காதல் படத்துல 2 பேருமே காதலிச்சு தனிப்பட்ட முறையில திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில எப்படி பெற்றோரால பிரிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த சம்பவத்திலையுமே பெற்றோர் அவருடைய குடும்பத்தினர் ஈடுபட நினைச்சிருக்காங்க. ஆனா காவல்துறையினரோட அந்த அதிரடியான நடவடிக்கையால பெண் கடத்தப்பட்ட 3 மணி நேரத்திலேயே பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட கணவர் எவ்வளவோ காப்பாற்ற முயன்றும் கடைசி வரைக்கும் போராடியும் முடியாம போனதுனால காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து 3 மணி நேரத்துல அந்த பெண்ணை மீட்டு ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டாருக்குமே எச்சரிக்கை கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா பெண்ணை நீங்க தொந்தரவே செய்யக்கூடாது, பெண் விருப்பப்படிதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு திருமண வயசும் ஆகிடுச்சு, இதனால நீங்க அதுல தலையிட முடியாது, இதுக்கப்புறமா நீங்க தலையிட்டு பெண்ணுக்கு தொந்தரவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மேலையும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போலீசார் எச்சரித்து அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.